பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்கிறது, பொல்லாதலாகிய நீங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளலுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக பரிசுத்த ஆவி ஏன் அவசியம்? யாராவது ஒருவர் ஒன்றை கேட்கும்போது அநேக வேளை தரமாட்டேன் என்று சொல்லிவிட வாய்ப்பு இருக்குமானால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் கேட்க நாம் தயங்குவோம். அல்லது கேட்க கிடைக்காத போது கவலை ஏற்படும் சிலர் கோபம் கொள்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தேவன் தரமாட்டேன் என்று சொல்லி போகுது. அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பொல்லாத மனிதர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நல்ல தேவன் பரலோகத்திலிருந்து அவர் சிறந்த ஈவை நமக்கு தராதிருப்பாரா என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நம்மளோடு பேசுகிறார். அதாவது பரிசுத்த ஆவி ஏன் அவசியம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் பெருமூச்சுகளும் அர்த்தம் சொல்லி நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். பிரச்சனையில் மாற்றிக்கொள்ளாதவாறு நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவர் உதவி இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு முக்கியமான ஊழிய பணியை தூங்குவதற்கு முன்னும் அதை செய்ய போகிற மனிதனை பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிரப்புகிறார். இயேசு தமது ஊழியத்தை தூங்கும் முன் ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, இஸ்ரவேலர் மூப்பருக்கு முன்பாக பேதுரு பேசும் முன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே தம்மை கல் இருந்திடத்தில் ஸ்தேவான் பேசின போது பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்கிறது, ஊழியத்தை துவங்குவதற்கு முன் இன்னும் அநேக சீடைகளை பரிசுத்த ஆவியினால் தேவன் நிரப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தலே என்ன ஒரு உன்னதமான அனுபவமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? அல்லது ஆவியானவரை நீங்கள் உடனே அழைத்தாக வேண்டும். அவர் இல்லாமல் உங்களால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. எனவே அவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் மகிழ்ச்சியால் நிரம்புவீர்கள். எனவே வல்லமையும் கிருபையும் தேவ அன்பும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களை பரிசுத்த ஆவியானால் நம்மளை நிரப்ப பண்ணுவார். ஆவியானவரை அனுப்பும்படி தேவனிடத்தில் இன்றைய கேளுங்கள். அதை செய்வதற்கு ஆவலோடு ஆண்டவர் அங்கே ஆவியானவர் காத்திருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய பெருமூச்சுங்களுக்கும் அர்த்தம் சொல்லி நம் வேண்டுதலை நிறைவேற்ற சித்தமாக என்ன தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வாசம் பண்ண தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.